வணக்கம் நண்பர்களே. அகத்தியரின் வைத்திய காவியம் 1500 இந்த பட்டை ரசாயனத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அகத்தியரையா சொன்ன ஏராளமான பொருட்களில் இந்த பட்டையையும் சேர்த்திருக்கிறார். பட்டைய கிளப்புன்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கலாம். அகத்தியரையா சொல்லியிருக்கிற பட்டை அதுவாக இருக்காது. அப்படி பட்டையில் என்ன விசேஷம் இருக்கிறது? பட்டைக்கும் எதற்காக முக்கியம் தர வேண்டும் என்று அகத்தியரையா சொல்கிறார் என்பதை பார்த்து வரலாமா? பட்டைதனை தூளாக்கி எடுத்துக்கொண்டு பகரோமம் அதிவிடயம் குராசானி யோமம். பட்டைய தூளாக்கி எடுத்துட்டு, பட்டை என்பதற்கு ஆங்கிலத்தில் சினமன் என்று சொல்லப்படுகிறது. லவங்கப்பட்டை என்றும் பட்டை என்றும் சொல்லப்படுகிற பட்டைக்கு பலவிதமான நோய்களை தீர்க்கின்ற, தடுக்கின்ற குணம் இருக்கிறதென்று நம் முன்னோர்களால் அறியப்பட்டிருக்கிறது. அந்த பட்டையை 50 கிராம் அளவுக்கு வாங்கி இடித்து தூளாக்கி எடுத்துக்கொண்டு தனியே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதிவிடயம். அதிவிடயம் ஆயுர்வேத வைத்திய முறையிலும் யுனானி வைத்திய முறையிலும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. குரோசானி ஓமம் என்பது ஓம விதைகளை குறிக்கிறது. அதிவிடயம், குரோசானி ஓமம் கூடவே சாதிக்காய், சாதிபத்ரி, கிராம்பு, சுக்கு, சிரிபலா, நல்மிளகு, சேரக்கொட்டை, சேராங்கொட்டை என்னும் சொல்லப்படுகிறது. சேரக்கொட்டைய நல்லபடியாக முறைப்படி சுத்தி செய்ததாக பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தனித்தனியே 50 கிராம் அளவுக்கு எடுத்து சேர்த்து அரைத்து தூளாக்கி எடுத்துக்கொண்டு ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு தூளாக்கி வச்சிருக்கிற பட்டையையும் அதோட சேர்த்து இந்த பொருட்களை எல்லாம் மூழ்கிற அளவுக்கு பசும்பாலை ஊற்றி கலந்து வச்சிட்டு அடுத்ததாக சொல்றார், இதங்கேடு பசுவின் நெய் யோர்படியும் விட்டு இளக்கியே குழம்பாக்கி அடுப்பிலேற்றி. பசு நெய்யையும் ஒரு படி அளவுக்கு சேர்த்து கலந்து அடுப்புல வச்சு தீ எரிக்கணும்னு சொல்றார். லேசான தீயா எரிய விடணும்னு விடாம கிண்டி விடணும்னு சொல்றார். நல்லா கிண்டி வருகிற போது பாத்திரத்தில் போட்ட அதிவிடயம், குரோசானி ஓமம், சாதிக்காய், கிராம்பு, சுக்கு, சாதிபத்ரி, சிரிபலா, மிளகு, சேரக்கொட்டை இதையெல்லாம் பொடி பண்ணிட்டு பாலோடவும் நெய்யோடவும் சேர்த்து கிளறி அடுப்புல வச்சு சுமாரா ஒரு 2 மணி நேரம் எரிய விட்டதால இந்த பொருட்கள் எல்லாம் வெந்து மை போல ஆகியிருக்குமா. அந்த நேரத்துல 6 பழம் சுமாரா ஒரு 250 கிராம் அளவுக்கு சீனிய தூவி மறுபடியும் நல்லா கிண்டி விடணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக சீனி இட்டு கிண்டியோரு கலசத்திட்டு தினமூன்று சென்ற பின்பு தாண்டிக்காய் போல. மேல சொன்ன பொருட்களை சீனி சேர்த்து கிளறி கிண்டி எடுத்து ஒரு பாத்திரத்துல பத்திரமா வச்சுட்டு 3 நாட்கள் கழித்து ஒரு தாண்டிக்காய் அளவுக்கு உருட்டி தினமும் காலை மாலை 2 வேளைகளில் ஒரு மண்டலம் ஒரு 48 நாட்களுக்கு உண்டு வரும்போது கிராணி, சூலை, பரங்கிப்புண், குட்டம், வெட்டை, கரப்பான் நோய்கள் போய்விடும்னு சொல்லிட்டு, சூலை போம் கபாலத்திற்குட்டம் போகும், துயர் விளைக்கும் நாவதனிற் சூலை போகும். சூலை என்பதற்கு காயம், புண் என்றும் எடுத்துக்கொள்ளலாம்.
இரைப்பையிலேயும் குடலிலேயும் வருகிற புண்கள் அல்லது காயங்கள் சூளை என்றும் சொல்லப்படுகிறது. சூளை நோயால் வயிற்று வலியோடு எந்த உணவையும் சாப்பிட முடியாதபடிக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதேபோல் தலையில் வருகிற சூளை, குட்டம், நாக்கில் வருகின்ற சூளை நோயும் போகும் நோ. வெடிசூளை, நெஞ்சிற்சூளை, அடிச்சு போட்டது போல வருகின்ற உடம்பு சூளை, பற்களின் ஈறுகளில் வருகின்ற சூளையும் அழல்வாதம், கழல்வாதம் தீரும் நோ. தீயை போல எரிகின்ற வலி கொடுக்கும் விலா எலும்பு வீக்கம், சோகை, முடக்கு சூளை, பக்க சூளை, கைச்சூளை, கரப்பான் போன்றவைகள் ஓடியே போகும்னு சொல்லிட்டு அடுத்ததாக போகின்ற வியாதிகட்கு பத்தியந்தான் புலத்தியனே கண்மணியே ஞானமூர்த்தி. இந்த பட்டை ரசாயனத்தை உண்டு வருகிற போது வியாதிகள்லாம் முழுமையாக குணமாகிறதுக்கு பத்தியம் சொல்றார். பத்தியம் என்னதுன்னா, உடம்புல எவ்வளவு பலம் இருக்குதுன்னு பார்த்துட்டு பித்தவட்டை, வாதவட்டை நோய் இருந்தா அதை குணமாக்குறதுக்கு புளியையும் உப்பையும் மாற்ற சொல்கிறார். புளிய அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ளாமலும் உப்பை அதிகமாக சேர்த்து கொள்ளாமலும் இருக்க வேண்டும்னு எடுத்துட்டு கோழி இறைச்சி, முருங்கைக்காய், துவரம்பருப்பு, முயல் கறி, உடும்புக்கறி, கீரைத்தண்டு, சிறுபயறு, சிறுகீரை இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றார். பகரக்கேள் மிளகு, மஞ்சள், வெந்தயம், ஈருள்ளி, பரிவான வெள்ளுள்ளி, சீரகம், கருவேம்பு. மிளகு, மஞ்சள், வெந்தயம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதையெல்லாம் கூட பத்தியமா இருக்கிற காலத்துல சேர்த்துக்கலாம்னோ. கூடவே இனிப்புக்காக பனை வெல்லமும் கரும்பு வெல்லத்தையும் கூட எடுத்துக்கலாம்னோ. பட்டை ரசாயனத்தை பத்தியத்தோடு சாப்பிட்டு வர்ற போது எல்லா விதமான நோய்களும் ஓடியே போகும்னோ. உடம்புல வாதம்லாம் போய் உடம்பு தெளிவாகி தூல உடம்பாக, நோய் நொடி இல்லாத உடம்பாக மாறிவிடும்னு சொன்ன அகத்தியர் ஐயா பத்தியத்தோட மருந்து சாப்பிட்டு வர்ற போது கொஞ்சமா வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம்னு சொல்லித்தரார். இன்னைக்கும் கூட மேலை நாட்டவர்கள்லாம் பட்டைய பலவிதமான உணவுகளோடு சேர்த்து சுவைக்காகவும் நறுமணத்திற்காகவும் உபயோகித்து வருகிறார்கள். பட்டை ஒரு மசாலா பொருள் மட்டுமல்ல, பல மருத்துவ பயன்களை கொண்டதாகும். இது அழற்சி எதிர்ப்பு, புற்றுநோய் எதிர்ப்பு, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உடலின் எடையை குறைப்பதற்கும் உதவும். மேலும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் சளியை கரைக்கவும் உதவுகிறது. அதிவிடயம் வலிகளை போக்கும் நிவாரணியாக செயல்படும் சக்தி வாய்ந்ததாகும். அதிவிடயம் எல்லா விதமான வலிகளையும் குணமாக்குவதோடு சர்க்கரை நோய்க்கும் நல்ல மருந்தாக பயன்படுகிறது. அதுபோலவே சாதிக்காய், சாதிபத்திரி, கிராம்பு, சுக்கு, மிளகு, திரிபலா, சேரக்கொட்டை இவைகளோடு பாலும் நெய்யும் கலந்து எல்லா நற்குணங்களையும் கொண்ட பயன் தருகிற மருந்து பொருட்களை எல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படுகிற இந்த பட்டை ரசாயனம் சாப்பிட்டு வந்தா மேலே சொன்ன சூளை சம்பந்தமான நோய்களும் வாத நோய்களும் குணமாகுங்கிறது சந்தேகமே இல்லை. அகத்தியரையா சொல்லித்தந்த இந்த பக்குவம் சிறப்பானது. இந்த பட்டை ரசாயனத்தை சித்த மருத்துவர்களின் ஆலோசனையோடும் அறிவுரையோடும் தெரிந்து கொண்டு பயன்படுத்துவது சிறப்பான பலனை தரும் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம்.
அகத்தியரையா சொல்லித் தந்தது நல்ல விஷயம் தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.